தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பது, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுப்பது என திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக கடிந்துரைத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சியில் ஆண்டு முழுவதும் தீங்குறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது தீர்வாகாது எனவும் திமுக கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் கடிந்துரைத்துள்ளார். 74 வருஷமா தமிழ்நாட்டின் கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் 4,96,000 கோடி. அப்ப என்னையா பண்ணீங்க இந்த பணத்தை? எங்கேயுமே கட்டுமானங்கள் கிடையாது. 5 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவ கல்லூரி கூட உங்களால தொடங்க முடியல. ஒரு MBBS சீட்டு கூட உங்களால ஒதுக்க முடியல. ஒரு புதிய அனல் மின் திட்டம் கூட உங்களால தொடங்க முடியல. ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டம் கூட உங்களால தொடங்க முடியல 5 ஆண்டு காலத்துல. பிறகு இந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? ஆளாளுக்கு கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. இது என்னையா நிர்வாகம்? இது வெறும் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்க, விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு ஆட்சி யாரும் பார்த்தது கிடையாது. இவ்வளவு மோசமான கொள்ளடிக்கின்ற டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா 1,82,000 கோடி ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதி வரியை எல்லாத்துலயும் கொள்ளடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை ஏதோ தேர்தல் நேரத்துல கொடுத்துட்டு போலான்னு எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் நிச்சயமா மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது.